ஓயாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. நாம் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது, அவரை உயர்த்துறது. ஏமே ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான வார்த்தைகளையே பல வருஷமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற இந்த கிருபையான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், செழிப்பின் போதனைகள், இதெல்லாம் பல வருஷமாக நான் கேட்டுட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகிட்டுனா எனக்கு பெரிய வெளிச்சம் உண்டாகும். ஏமே நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த டோரை தேவன் உங்களுக்காக ஓப்பன் பண்ண போகிறார். ஏமே இன்றைக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நாம் கை கால்களை என்னத்திற்கு பயன்படுத்த வேண்டி இருக்குதுன்னா, அவரை துதிக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டியிருக்குது. மாம்சத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தோற்று போய் வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன். இனி ஆவி மேற்கொள்ளும். ஏமே இனி ஆவி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய போகுது. இன்றைக்கி நிறைய ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசும்போது நிறைய ஸ்பிரிட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறிப்பாக தி ஸ்பிரிட் ஆஃப் எலியா. ஏமே ஸ்பிரிட் ஆஃப் எலியா, அதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிறேன். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இன்றைக்கு நீங்கள் வேறு மனிதனாகி இந்த இடத்துல இருந்து போக போகிறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்த ஜவகரை இனி நீங்கள் பார்க்க போகிறதில்ல, கடைசியாக பார்த்துக்கோங்க. என்னை ஒரு முறை கடைசியாக பார்த்துக்கோங்க. இன்னையிலிருந்து நான் வேறு மனுஷன் ஆக போகிறேன். அதே தான் உங்களுக்கும். உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கோங்க, இன்னைக்கு பார்க்குற இந்த நபரை இனி யாரும் பார்க்க போகிறதில்ல. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குற இந்த நபரை யாரும் இனி பார்க்க போறதில்லை. இனி நான் வேறு மனுஷனாய் வெளியில செல்ல போறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உயர்த்துவோமா? நான் வேறு மனுஷனாக போறேன். நான் வேறு மனுஷனாக போறேன். நான் வேறு மனுஷனாக போறேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இன்னைக்கு நடக்கிற இந்த மீட்டிங், இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டம் நான் வெயிட் பண்ணதுனால நடக்கலை. நான் ரொம்ப வருஷமாக தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து காத்திருந்ததுனால இது நடக்கலை. பல 100 வருடங்களாக கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இங்கே காத்து கொண்டே இருந்ததுனால இது நடந்துக்கிட்டு. உங்கள் காத்திருப்பு வீணாகாது. இன்றைக்கு ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போவீங்க. இன்றைக்கு ஒரு பதிலை நீங்கள் வாங்கிட்டு தான் போவீங்க. ஹல்லேலூயா. கை தட்டுறங்கிறது இட்ஸ் a worship. கை தட்டும் பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, துவாடா அப்படிங்கிற வர்ஷிப். துவாடா வர்ஷிப். எப்படி கூடார ஆணி அடிக்கப்படும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ எவ்வளோ தூரம் சத்தம் கேட்குதோ, கை தட்டுற சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ, தட் மீன்ஸ் கூடார ஆணி அடிக்கிற சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ அவ்வளோ தூரம் கூடாரம் உறுதியாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. பாடும் பொழுது கை தட்டுறோன்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஆமேன்னு சொல்றதும் கை தட்டுறதும் ஒன்று. ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஆமேன்னு சொல்றதும் ஒன்று. பாருங்க, கையை தட்டும் பொழுது அவர் கட்டுகளை அறுப்பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டுனா என்ன அர்த்தம்? அவ்வளவு கட்டும் இன்றைக்கே நம்ம கையில இருந்து நகண்டு வெளில போகும்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. இயேசுவே ஜெயிப்பார் அப்படின்னு கையை தட்டினா என்ன அர்த்தம்? எதிரி ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போவான்னு அர்த்தம். எதிரின் உடனே ஆமா அந்த மனுஷன் எனக்கு அடங்கி போயிடுவான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எதிரிங்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நோய் நம்மளுக்கு முதலாவது ஒரு எதிரியா இருக்குது. ஏமே மரணம் முதலாவது ஒரு எதிரியா இருக்குது. தரித்திரம் முதலாவது எதிரியா இருக்குது. பாருங்க, இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, எதிரி அப்படின்னு. பிசாசும் பிசாசினால உண்டாகிற காரியங்களும் தான் நம்மளுக்கு எதிரியா இருக்குது. வீட்டுக்குள்ள சமாதான குறைவு ஒரு எதிரி. தாமதம் ஒரு எதிரி. எல்லாரும் சொல்லுங்க, தாமதம் ஒரு எதிரி. நினைத்த காரியம் முடியாம இருக்கிறது ஒரு எதிரி. பாருங்க, இயேசுவே ஜெயிப்பார் நம்ம கை தட்டும் போது எல்லா எதிரியும் இன்னைக்கு நம்ம காலுக்கு கீழே அடங்கி உட்கார போகுது. நல்ல கரங்களை தட்டி
நல்ல கரங்களை தட்டி நல்ல 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 இன்னும் எவ்வளவு முடியுதோ கையை தட்டும் போதே எல்லா வேதனையும் இந்த நாளில் நம்மளை விட்டு வெளியேறு. எல்லா விதமான தாமதங்களும் நம்மளை விட்டு வெளியேறு. எல்லா விதமான நோய்களும் வெளியேறு. எல்லா சாபங்களும் வெளியேறு. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு ஒரு ஆராதனை நான் செய்ய போறேன். ஆளை நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இந்த நாள்ல என் தேவன் இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு உண்டான ஒரு பலனைய வாழ்க்கையில செய்ய போறார். இனி நான் காத்திருக்க போறது இல்லை. இனி ஒரு வெயிட்டிங் டைம் என் வாழ்க்கையில இல்லை. இதுவே ரட்சணிய நாள். இதுவே அனுக்கிரக காலம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு மீட்டிங் போகும்போது ஹோலி ஸ்பிரிட் என்னைய ப்ரெஷர் பண்றதுனால இந்த காரியத்தை சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் போகும்போதும் ஒரு வழி நிவாரணிக்காக போகாதீங்க. தயவு செய்து அங்கே போனால் வார்த்தையை கேட்டால் இருதயத்துக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். அந்த எண்ணத்தோடு போகாதீங்க. போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தை என் மடியில் மாம்சமாகி விழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போங்க. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்கு இதமான வார்த்தைகள் அல்ல. எல்லாம் மாம்சமாகி உங்கள் மடியில் வந்து விழக்கூடிய வார்த்தைகள். நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோ. இன்றைக்கு எல்லா வார்த்தை மாம்சமாகி என் மடியில் வந்து விழப்போம். எல்லா வார்த்தைகளும் மாம்சமாகி மடியில் வந்து விழப்போம். எல்லா வார்த்தைகளும் மாம்சமாகி என் மடியில் வந்து விழப்போம். செழிப்பை பற்றி நான் கேட்ட வார்த்தைகள் என் மடியில் வந்து விழப்போம். சுகத்தை பற்றி நான் கேட்ட வார்த்தைகள் என் மடியில் வந்து விழப்போம். என் குடும்பத்தை பற்றி நான் கேட்ட வார்த்தைகள் என் மடியில் வந்து விழப்போம். இனி இந்த வார்த்தை என் இருதயத்துக்கு இதமானதல்ல, என் வாழ்க்கைக்கு இதமாய் இருக்க போது. வாழ்க்கைக்கே இதமா இருக்க போது. ஆத்மா வாழ்றது நல்லது. இருதயத்துக்கு இதமான வார்த்தைகளை கேட்கறது ரொம்ப நல்லது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப். அது ஃபர்ஸ்ட் ஆஃப். உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல. அது முழு வசனம் கிடையாது. முழு வசனம் என்ன? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். அப்போ முடிவு யாருக்கு எடுக்க வேண்டியிருக்குது? முடிவு யார் எடுக்க வேண்டியிருக்குது? முடிவு நம்ம எடுக்க வேண்டியிருக்குது. நல்ல வார்த்தையை வருஷ கணக்கில் உட்காந்து கேட்டோமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா? அது வெறும் வழி நிவாரணியாக தான் இருந்திருக்க தவிர வார்த்தை இன்னும் நம்மகிட்ட மாம்சம் ஆகலைன்னு அர்த்தம். ஏமே இல்லை. இனி வழிக்கு மருந்து போடுறதுக்காக நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கு நான் கேட்ட சகல வார்த்தைகளும் என் மடியில் மாம்சமாக வந்து விழணும். ஏமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் போயிருக்கோமா? Glory, 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 glory. நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இன்றைக்கு ஒரு பெரிய சேமம் உண்டாகும். இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். Glory to the living God. ஏன் மியூசிக் மட்டும் போட சொல்லிட்டு கிளாப் பண்ண சொல்கிறோன்னா, வேதம் சொல்லியிருக்குது, தம்புருவோடும் வீணையோடும் என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதிங்கன்னு. இன்னொன்று சொல்லுது, தம்புருவினாலும் வீணையினாலும் கர்த்தரை துதிங்கன்னு. கூடையும் சேர்த்துக்கிடலாம், அல்லது அதை வச்சே உயர்த்தினாலும் உறுத்தலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு வெறும் மியூசிக் மட்டும் ஓடும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் மூமெண்ட். இது ஒரு தீர்க்க தரிசன மூமெண்ட். தீர்க்க தரிசிட்ட வந்து எல்லா ராஜாவும் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. 2-3 ராஜா சேர்ந்து என்ன பண்ணுறான்? தீர்க்க தரிசிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். தீர்க்க தரிசிட்ட உதவி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், மியூசிக் போடுறவனை கூட்டுவா, மியூசிக் போடுறவனை கூட்டுவார். இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் மியூசிக்குக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு பாருங்க. மியூசிக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இதுவே ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாக இருக்குது.
மியூசிக்கும் தீர்க்க தரிசன மண்டலமும் சேர்ந்ததுன்னா இதுவரைக்கும் நடக்காத சூப்பர் நேச்சுரல் ஏதோ உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு 2 நிமிஷம் கரங்களை மட்டும் தட்டி எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அது இன்னைக்கு ஒரு நிறைவேறுதலோடு வெளியில போகும். நல்ல கரங்களை தட்டி நல்ல வார்த்தைகளை எப்பவுமே கொடுக்கலாம். நல்ல வார்த்தைகளை எப்பவுமே நம்ம பேசுகிறோம், யூடியூப்பில் பேசுகிறோம், நேரில் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த மீட்டிங்ஸை ஏன் ஏற்பாடு பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு செய்தி கொடுக்கறதுக்காக இல்லை, இன்னொரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக இது கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. தீர்க்க தரிசன ஆவி இறங்குற யாருனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அவங்க தீர்க்க தரிசியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தீர்க்க தரிசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். சரீரம் இருக்கா, அவங்க மேல என் ஆவியை ஊற்றுவேன். அவங்கெல்லாம் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுதல் யாருனாலும் சொல்லலாம், யாருனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசி தான் தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிறது இல்லை. தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ப்ராஃபட் ஆஃப் காட், தீர்க்க தரிசி அப்படின்னு இருக்கு. ப்ரொஃபட்டிக் ஆஃபீஸில் இருக்கிற தீர்க்கதரிசியாகவே அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியாகவே பிறந்த நபர்கள் இருக்கிறாங்க பாருங்க. தேவன் என்ன பண்றாரு, அந்தந்த காலத்து கட்டத்துக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளை அப்பப்போ ரைஸ் பண்றாரு, உயர்த்துறாரு, எழுப்பி விடுறாரு. இது ஒண்ணு. தீர்க்க தரிசன மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த மண்டலத்துக்குள்ள தீர்க்க தரிசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா யார் என்ன சொன்னாங்கிறது தெரியவே செய்யாது. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்கும். ஆனா என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு வேதத்துல இருக்காது. அது தீர்க்க தரிசன மண்டலம். தீர்க்க தரிசன மண்டலம்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தீர்க்க தரிசனம் ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு தனிப்பட்ட நபருக்கு தேவையான ஏதோ ஒரு ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அதுவும் தனிப்பட்ட ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் தீர்க்க தரிசனம் மண்டலம் திறந்ததுன்னா தலைமுறைக்கும் தேவையான ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க ஒரு தீர்க்க தரிசன மண்டலம் திறந்துருக்குது. இப்படியா கையை தட்டி வாங்குவீங்க? நல்ல தலைமுறைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கு ஓப்பன் ஆக போகுது உங்க லைஃப்ல. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. தீர்க்க தரிசன மண்டலம் ஓப்பன் ஆகும்போது அதற்குள்ள பயணித்த அந்த நபர்கள், அந்த ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு வெளியில வந்த நபர்கள் இருந்த வண்ணமா இருந்ததே இல்லை. ஆண்டியா உள்ள போறான். அந்த தீர்க்க தரிசன மண்டலத்திற்குள்ள நுழைஞ்சு வெளியில வரும்பொழுது ஒரு அரசனா எழுந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. ஒரு அரசனா எழுந்துச்சு வெளியில வரான். குழப்பத்தோடு அந்த தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ள உள்ள போறான். ஆனா வெளியில போகும்போது தெளிந்த புத்தி உள்ளவனா வெளியில போறான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்லி இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை பார்த்தா அது வரைக்கும்
தேவன் எனக்கு அழைப்பு வைத்திருக்கிறார், என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அப்படியெல்லாம் தெரியுது. ஆனால் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு தெரியல, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு தெரியல, அதை எப்படி செயலாக்கத்திற்கு கொண்டு வர்றது அப்படின்னு தெரியல. பாருங்க, அந்த ப்ரொஃபட்டிக் அட்மாஸ்பியர் ஓப்பன் ஆகும்போது எங்கே போய் நிற்கணும், யார்கிட்ட பேசணும், எல்லா கேள்விக்கும் பதில் உண்டாகுது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு திறந்திருக்கிற இந்த மண்டலத்தில் நீங்கள் அடுத்து எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், எந்த டோர் ஓப்பன் ஆகணும், எல்லாம் இன்றைக்கு தெரிய போகுது. எல்லாம் இன்றைக்கு தெரிய போகுது. நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி இதை ரிசீவ் பண்ணிக்கோ. எல்லா கேள்விக்கும் இன்றைக்கு உங்களுக்கு பதில் உண்டாக போகுது. இனி நீங்கள் முடங்கி கிடக்க வேண்டிய நாட்கள் அல்ல, இனி சிறகுகள் முளைக்கிற நாட்கள். இனி சிறகுகள் முளைக்கிற நாட்கள். இனி சிறகுகள் முளைக்கிற நாட்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சி அந்த மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டிகிட்டே இருந்தார். சில பறவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரெக்கை உடஞ்சிருக்கும், ஒரு ரெக்கை உடஞ்சி வரும் பாருங்க. அது பறக்கக்கூடிய பிராணி தான், அது பறக்கிறதுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட பிராணி தான். ஆனால் சிறகு உடைஞ்சிருக்கும் போது அதால் பறக்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தார். உன் மினிஸ்ட்ரியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டினார். எல்லாருமே கழுகுகள். உன் மினிஸ்ட்ரியில் உன்னோட அந்த அட்மாஸ்பியர் உள்ள வர்ற எல்லாருமே கழுகுகள். ஆனால் சிறகுகளில் டேமேஜோடு வருவாங்க. அந்த அட்மாஸ்பியர் ஓப்பன் ஆகும்போது புதிய ரெக்கைகள் முளைக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய வாக்கு நம்புறவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை தட்டி வாங்கிக்கும். எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை தட்டி. இட்ஸ் a நியூ சீசன். புதிய காலத்திற்குள்ள நம்ம பயணிக்க போகிறோம். ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பேசுகிறாரோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கோரேசின் நாட்களிலும் தருவின் நாட்களிலும் தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்தது. ஆமென். ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. பாடல் பாடி ஆண்டவர் உயர்த்துவோமா? அங்கே என்ன ஆட்சி நடந்துட்டு போகுது? நான் சொல்றேன், என்னை ஒரு நாளும் அது பாதிக்காது. ஹல்லேலூயா. எந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் என்னைய பாதிக்காது. ஏன்னா என்னைய பேக்கப் பண்றது ஹெவன். என்னைய பரலோகம் பேக்கப் பண்ணிட்டு இருக்குது. என் சப்ளை பரலோகத்திலிருந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. பரலோகத்திலிருந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. Glory to be the living God. இது நான் சொல்ற காலம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ரெக்கைகள் முளைக்கிற காலம். ஆமென். ஹல்லேலூயா. That means என்ன பர்பஸுக்காக இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்களோ அந்த பர்பஸை அடைகிற நேரத்திற்குள்ள நீங்க போக போறீங்க. ரெடி ஆகல, நாங்கள் ரெடி ஆகல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. நான் சொல்றது இன்னொரு தடவை சொல்றேன், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் a prophetical word. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன பர்பஸுக்காக தேவன் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்புனாரோ அந்த பர்பஸை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க பிடிச்சு பறக்க போறீங்க. இன்றைக்கு பிடிச்சு பறக்க போறீங்க. ஆமென். இன்றைக்கு பிடிச்சு பறக்க போறீங்க. இன்றைக்கு அந்த பர்பஸை பிடிக்க போறீங்க. இன்றைக்கு அந்த நோக்கத்தை பிடிக்க போறீங்க. பிசாசுக்கு மனுஷனை பாவம் செய்ய வைக்கணுங்கிற ஒரு வேலையே இல்லை பாருங்க. அதாவது ஒருத்தன் கையில் போய் சிகரெட்டை எடுத்து கொடுத்து நீ அடிடா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அதை செய்யறதும் இல்லை. பிசாசு யாருக்கும் சரக்கு ஊற்றி கொடுக்கறதும் இல்லை. பிசாசு ஒரு விபச்சார பாவத்திற்குள்ள ஒரு மனுஷனை விழ வைக்கிறதும் இல்லை பாருங்க. அப்போ அவன் என்னதான் பண்ணுதான்? பிசாசு என்ன பண்றான்? ஒன்றும் இல்லை. என்ன பர்பஸுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ
அந்த பர்பஸை பிளாக் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் பாவத்திற்குள்ளே விழுந்துருவான். இதுதான் ஆதியிலிருந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆதியிலிருந்து ஒரு மனுஷனுக்கு பர்பஸ் மட்டும் ரிவீல் ஆயிட்டா, அவன் வந்ததுக்கான நோக்கம் ரிவீல் ஆயிட்டுனா அவனுக்கு பாவம் செய்ய நேரமே இருக்காது. ஏமே யோசேப்புக்கு நல்ல தெரியுது பர்பஸ். யோசேப்புக்கு நல்ல தெரியுது. நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான், மோசே நாட்கள்ல தான் பாவம்னா என்னன்னே தெரியுது. விபச்சாரம்ங்கிறது பாவம் அப்படின்னு எப்போ மோசே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா இவன் மோசேக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவன், இவனுக்கு எப்படி அது பாவம்னு தெரியுது? ஏன்னா அவனுக்கு தெரியுது, பர்பஸை தாண்டி என்ன யோசிச்சாலும் அது பாவம் தான். பர்பஸை தாண்டி என்ன யோசிச்சாலும் அது பாவம் தான். இப்போ பாருங்க, வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கி போட்டிருப்போம், ஆனால் அதில் துணி காஞ்சதுன்னா அது பேர் என்னது? பாவம். ஐயோ பாவம். பர்பஸ் மீறிடுச்சுன்னா அது பேர் என்ன? பாவம். பாருங்க, இப்போ தேவன் ஒரு பர்பஸோடு இந்த உலகத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆமென். என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அப்படி எதுவும் இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்திரீகளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அடுப்பின் அடியில் கிடப்பதற்காக நீங்கள் வரல, நீங்கள் பொற்சிறகுகளோட பறக்கும்படியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்களுக்கு மட்டுமே பர்பஸ் கிடையாது, பெண்களுக்கென்று தனி நோக்கங்களையும் திட்டங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெண்கள் நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்காம, ஆன்லைனில் பார்க்குற பெண்கள் சொல்கிறேன், நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க. இன்றைக்கு உங்க பர்பஸ் உங்க வாழ்க்கையில ரிவீல் ஆக போகுது. உங்க பர்பஸ் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. நீங்க வந்ததுக்கான நோக்கம் உங்களுக்கு வெளியில தெரிய போகுது. ஆண்கள் பர்பஸ்ல ஏதோ ஒன்று செய்வாங்க, பெண்கள் கூட ஒத்தாசையா இருக்கணும். இதை விட என்ன பெரிய பர்பஸ்? இதை விட பெரிய என்ன நோக்கம் இருக்க போகுது? தேவன் என்னை இணைத்திருக்கிறார், அவருக்கு என்னவோ அதுதான் எனக்கு அப்படின்லாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. ஆண்கள், நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்க மனைவிகளை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இந்த உலகத்தில் இருக்குது. ஏமே ஆமா, வேதம் சொல்லுது, ஊழியத்திற்கு, இயேசுக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு இருக்குது. பெண்கள் தனியா சொத்து சேர்த்திருக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், அதே அனாயிட்டிங் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் வேலை செய்ய போகுது. பெண்கள் உங்களுக்கு என்று உங்க சம்பாத்தியத்துல இதே ஊர்ல நிறைய நிலங்களை நீங்க வாங்க போறீங்க. இதே ஊர்ல நிறைய நிலங்களை வாங்க போறீங்க. நிறைய நிலங்களை வாங்க போறீங்க. நிலங்களை வாங்க போறீங்க. நிலங்களை வாங்க போறீங்க. நிலங்களை வாங்க போறீங்க. ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்க போறீங்க. Receive it in the name of Jesus. ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்க போறீங்க. ஏக்கர் கணக்கில் வாங்க போறீங்க. ஏக்கர் கணக்கில் வாங்க போறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் அட்மாஸ்பியர் ஓப்பன் ஆயிருக்குது. ஆமென். இங்க நான் என்ன சொல்றேங்கதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நான் என்ன சொல்றேங்கதெல்லாம் விட்டுருங்க. ஆனா நீங்க அடுப்பின் அடியில் இருந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், பொற்சிறகுகள் உங்களுக்கு உண்டாக போகுது. பொற்சிறகுகள் உண்டாக போகுது. ஆமென். இது சட்டைகளை விரிக்கும் காலம். எத்தனை பேர் இங்க வந்தது நல்லதுன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமென். ஆரம்பிக்கும் போது அப்படியே மெதுவாக தான் போகும். போக போக அனல் தெரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இது சட்டைகளை விரிக்கும் காலம். இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ரொஃபட்டிக் சாங். இதை நீங்கள் சாதாரணமாக நின்று பாடக்கூடாது, சரியா? இது சாதாரணமாக நின்று பாடக்கூடாது. இதை அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு காலடி உயரமாவது எந்திரிச்சு உட்கார்ந்தாவது பாடணும். ஓகே, எல்லாரும் ஒரு தடவை இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான். இந்த டான்ஸ் போதும், இந்த டான்ஸ் போதும். எத்தனை பேருக்கு நான் உயர்வான ஒரு இடத்துல போகணும்னு ஆசையாக இருக்குது? தாழ்விடங்களில் நான் இருக்க விரும்பலை. அப்படி ஒரு விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடம் இது கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ரோல்ஸ் ராய்ஸு, BMW, ஆடி, அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம பேசுவோம். நீங்கள் மாருதி, நாங்கள் டாட்டா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த இடம் உங்களுக்கு ஒத்து வராது.
எத்தனை பேர் உயர்வாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது? லைட்டாக உயர்ந்து காமிக்கிற பார்க்கலாம். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். ஏமே உயர போகிறீங்க, உயர போகிறீங்க, உயர போகிறீங்க, உயர போகிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது சிட்டைகாலை விரிக்கும் காலம், நாம் உயரங்காலில் பறக்கும் காலம். இது சிட்டைகாலை விரிக்கும் காலம், நாம் உயரங்காலில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்காலில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்காலில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகாலை விரிக்கும் காலம், நான் உயரங்காலில் பறக்கும் காலம். இது செட்டைகாலை விரிக்கும் காலம், நான் உயரங்காலில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்காலில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்காலில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், 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 உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் சரியில்லை. சிலருக்கெல்லாம் உயர தெரிய மாட்டேது. நான் பொய் சொல்கிறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், என் ஒய்ஃபை தவிர. ஆமாம், அதையும் சொல்லிவிடு. அவட்டையும் அப்பப்போ ஏதாவது ரீலோட கண்டுபிடிச்சிருவான். பிரசங்கம் பண்ணும்பொழுது ப்ரெசன்ஸில் நிற்கும்போது பொது ஜனங்கள் முன்னாடி நான் ஒரு பொய்யும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். அதனால் தைரியமாக நீங்கள் நம்பலாம். தீர்க்கதரிசி ஒருத்தன் ஒரு யுத்தத்திற்காக ஜனங்கள் வரும் பொழுது அந்த ராஜாட்ட சொல்கிறான், அம்பு விடுறா, அம்பு விடு அப்படிங்கிறான். ஏங்க யுத்தம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க, நீங்கள் என்னங்க எங்கேருந்து அம்பு விட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ எப்படிங்க ஓடும்? நான் சொல்கிறேன் ஓடும் அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன் ஓடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ உயர நீங்கள் எழும்புறீங்களோ அதை விட 1000 மடங்கு உயரத்தில் நீங்கள் பறக்க போகிறீங்க. ஏமே அந்த அட்வைஸ் கேட்ட பக்கி என்ன பண்ணுதுன்னா 3 முறை அம்பு விடுறான், 3 முறை அம்பு விடுறான். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், 3 முறை அம்பு விட்டதுனால நீ 3 தடவை தான் ஜெயிக்க முடியும், 7 தடவை அம்பு விட்டுருந்தன்னா வாழ்நாள் முழுக்க நீ ஜெயிச்சிருப்பியாடா அப்படிங்கிறான். பாருங்க, நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் இல்லை. நான் உயரே அப்படிங்கும் போது எவ்வளோ உயர எழும்புறீங்களோ இனி நீங்கள் தாழ்வு போட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஆகும். ஏமே இனி நீங்கள் குனிஞ்சு நிற்க வேண்டிய நாட்களே இல்லாமல் இருக்கும். இது நான் சொல்கிறது
உங்கள் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இல்லை, இந்த இந்திய தேசமே உங்களை பார்க்கும்போது அவ்வளோ உயரத்தில் தான் பார்க்கும். ஆமென். இட்ஸ் a prophetical atmosphere. எனக்கு சிங்கம் வந்து ரொம்ப பிடிக்கும். காட்டுக்கு ராஜா, சிங்கத்தை பற்றி நிறையா கதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே. ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு, இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏறி சிங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அப்போ நான் என் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே காஸ்பலில் சுவிசேஷத்தில் 4 முகத்தில் ஒரு முகம் உங்களுக்கு சிங்க முகம் தானே, நீங்கள் ராஜா அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குல்ல, உங்களுக்கு சிங்க முகம் தானே, அதை என் மினிஸ்ட்ரியில் நான் யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை என் மினிஸ்ட்ரியில் பயன்படுத்தவா, சிங்கத்தை பயன்படுத்தவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த சிறகுடைந்த பறவைகளை ஆண்டவர் காட்டினார். காட்டிட்டு ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீயும் உன் கூட்டமும் இனி சூழ்நிலைகளுக்கு பயந்து குகைக்குள்ளே வாழ்கிற நபர்கள் அல்ல, எல்லா சூழ்நிலைக்கும் மேலே எழும்பி பறக்கிற ஜனமாக இருப்பீர்கள். எல்லா சூழலுக்கும் மேலே எழும்பி பறக்கிற ஜனமாக இருப்பீர்கள், பறக்கிற ஜனமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எனக்கு இந்த கழுகு படத்தை ஆண்டவர் காட்டினார். அதை தான் நம்மளுடைய சிம்பிளாக போட்டிருக்கிறோம். தெரியுதா? இந்த 2 ரெக்க பொற்சிறகுகள். ஏமே, ஐ பிலீவ் இட். பறக்க போகிறீங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஃப்ளைட்டில் பொதுவாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இனி ஏர்போர்ட்டு நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி மாறப்போகுது. ஏமே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a prophetical atmosphere. இல்லை பத்தாது, இதெல்லாம் ஒரு தடவை தான் ஃப்ளைட்டில் போகணுமா? நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி நல்ல நீங்களும் உங்கள் தலைமுறைக்கும் பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆக போகுது ஏர்போர்ட், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் எனக்கு சொன்னது அதுதான். இனி பறக்கும் காலம். எல்லாரும் சொல்லுங்க, இனி பறக்கும் காலம். லூக்கால இயேசு ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறார். லூக்கால இயேசு வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறார். என்னன்னா, பாடையில் போன ஒருத்தனை அவர் எழுப்பி விட்டுட்டார். ஜனங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ஒரு ஆச்சரியம், ஜனங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வியப்பு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறதெல்லாம் லூக்கா 7 அந்த அதிகாரத்தில் இருக்குது. இப்போ எடுக்க வேண்டாம், நான் சொல்கிறேன், அப்படியே ஏற்றுக்கோங்க. அப்போ ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி ஒருவர் எழும்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார். ஏமே, யாரோ ஒருத்தர் பாடையில் போனதை எழுப்பி விட்டதுக்கு ஒட்டுமொத்த ஜனமும் சொல்லுது, தீர்க்கதரிசி எழும்பிட்டார், கர்த்தர் எங்களை சந்தித்தார் அப்படின்றது. இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு ப்ராஃபஸி சொல்ல போகிறேன், நிறைய பேருக்கு கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நான் ப்ராஃபஸி சொல்லிட்டாலும் கர்த்தர் உங்களை சந்தித்தார் என்று தான் அர்த்தம். நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்த வண்ணமாக நீங்கள் திரும்ப போக மாட்டீங்க. இன்றைக்கி வந்த வண்ணமாக திரும்ப போக மாட்டீங்க. நீங்கள் வந்த வண்ணமாக திரும்ப போக மாட்டீங்க. ஒருவேளை ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு திருப்தியான ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸு எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் 1000 மடங்கு நீ விருத்தியில் போவ. ஏமே, இப்படியாங்க கையை தட்டி ரிசீவ் பண்ணுவீங்க. நல்ல கையை தட்டி, இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு ஒரு விருத்தி, 1000 மடங்கு ஒரு விருத்தி. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு, 1000 மடங்கு. ஏமே, ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு ஒரு விருத்தியில் தேவன் உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார்.
வேதத்தில் எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. ஆபிரகாம்னு எடுத்துக்கிட்டா அவள் அப்பா பேர் பைபிளில் இருக்குது. ஈசாக்குக்கு இருக்குது, யாக்கோபுக்கு இருக்குது, தானியேலுக்கு இருக்குது, தாவீதுக்கு இருக்குது. எல்லாருக்குமே அப்பா பேர் இருக்குது. எலியா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி, அவனை வேதம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதே எப்படி இன்ட்ரோ பண்ணுது அப்படின்னா, அவன் ஊர் பேரை சொல்லி தான் இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குது. திஸ்பியன் ஆகிய எலியா, திஸ்பியன் ஆகிய எலியா. எல்லாருக்கும் ஃபோர் ஃபாதர்லாம் இருக்குது, ஆனால் இவனுக்கு வம்ச வரலாறே இல்லை. வம்ச வரலாறே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வம்சத்தில் உங்களுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலைனாலும் இன்றைக்கு உங்கள் பேர்லேருந்து ஒரு புதிய வம்சத்தை தேவன் துவங்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் பேர்லேருந்து உங்கள் மூதாதையர்கள்லாம் ஏதோ ஒரு பேரை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. உங்கள் மூதாதையர்கள்லாம் ஏதோ ஒரு ஜாதியை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. உங்கள் மூதாதையர்கள்லாம் ஏதோ ஒரு சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களிலிருந்து ஒரு புதிய ஜெனரேஷனை தேவன் ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். உங்கள் பேரை தேவன் பிராண்டாக்க விரும்புகிறார். உங்கள் பேர்ல இருந்து ஒரு புதிய யுகத்தை தேவன் துவங்க விரும்புகிறார். உங்கள்கிட்ட இருந்து சில காரியங்களை தேவன் துவங்க விரும்புகிறார். உங்கள்கிட்ட இருந்து தேவன் துவங்க விரும்புகிறார். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இந்த எலியா பற்றி வேதத்தில் நிறையா தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது. எரேமியா, ஏசாயா, ஆபகுக்கு, இப்படி நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கு. நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கு. ஆனால் எலியா அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன புத்தகமும் இல்லை. சின்ன சின்ன ப்ராஃபட்ஸுக்கெல்லாம் இந்த வேதத்தில் புக் இருக்கு. சின்ன ப்ராஃபட் யோனா தீர்க்கதரிசி, சின்ன ப்ராஃபட், அவர் பேரில் கூட புக் இருக்கு. இது என்ன பெரிய அநியாயம்னா, யோனா தீர்க்கதரிசி சொன்ன ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் நினிவே அழிந்து போகும் அப்படிங்கிறது தான். நினிவே அழிஞ்சிரும். அந்த தீர்க்க தரிசனமும் வேலைக்கு ஆகலை. அன்போ பரிதாபம். அவனுக்கு கூட புக் இருக்கு. அவனுக்கு கூட 4 அதிகாரத்தில் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கு. அவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து பைபிள் என்ன பண்ணியிருக்குது, சொல்லி வைத்திருக்குது. ஆனால் எலியாக்கு ஒரு புக்கு கூட இல்லை. ஒரு புக்கு கூட இல்லை. ஆனால் வேதம் என்னது சொல்ல தெரியுமா? எலியா ஃபாதர் ஆஃப் ஆல் த ப்ராஃபட்ஸ். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களை பற்றி ஒருத்தரும் பேசாமல் இருக்கலாம். உங்களை பற்றி ஒருத்தர் கூட பேசாமல் இருக்கலாம். உங்களை பற்றி ஒருத்தர் கூட பேசாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து சில காரியங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் எழும்ப போகிறீங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமென். இன்னையிலிருந்து சில காரியங்களுக்கு நீங்கள் தான் முன்னோடியாக இருக்க போகிறீங்க. சில காரியமே உங்கள்கிட்ட இருந்து தான் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆக போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்க போறீங்க. எலியா வந்து பாருங்க, ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஒரு புதிய ட்ரெண்டையே உருவாக்குறான். அவனுக்குன்னு ஒரு தனி புத்தகம் இல்லை, அவனுக்குன்னு பெரிய வரலாறு இல்லை, அவனுக்குன்னு தனித்துவமான ஒரு அடையாளமே இல்லை பாருங்க. ஆனால் வேதம் அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உண்டா அப்படின்னு சொல்லி வைக்குது. ஹல்லேலூயா. இயேசு மரணத்துக்கு போவதுக்கு முன்பதா ஒரு மலையில் ஒரு 3 கூடாரத்தை பார்க்குறாரு. இயேசு மலைக்கு மேலே ஏறி ஒரு 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். சீசர்கள்லாம் தூரமாக இருந்து அதை பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா, முழு வேதத்திலையும் ஒரு புக்கு கூட இல்லாத
அந்த எலியா கூட இயேசுவே நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புத்தகம் கூட உங்களை பற்றி ஒருத்தருமே பேசலைனாலும் உங்ககிட்ட நின்று இயேசு பேசி தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவார். உங்களெல்லாம் சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஒருத்தன்ட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் பேசுறது இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கும் போது எனக்கு ஏதோ ஒன்று தேவை, என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கணும், என் வாழ்க்கையில் என் தலைமுறைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். அதுவும் நடக்கும். ஆனால் இயேசு ஒருத்தன்ட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசினார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த வாரத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையானது இல்லை, இன்னும் 1000 தலைமுறைக்கு தேவையான ஏதோ ஒன்றை உங்க மூலியமா தேவன் துவங்க விரும்புகிறார். உங்க மூலியமா தேவன் துவங்க விரும்புகிறார். நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க மூலியமா தேவன் துவங்க விரும்புகிறார். இயேசு பேசின ஆட்களை பார்த்தா இவர் மரணத்தில் போகும்போது கூட மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்த ஒருத்தன்ட்ட நின்று பேசிட்டு இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. மரணத்தையே ஜெயித்த ஒருத்தன்ட்ட நின்று இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு ஒருத்தன்ட்ட பேசினாலே ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, மரணத்துக்கு டிமிக்கி கொடுத்து தான் நீங்கள் வாழ போறீங்க. ஐயோ, இதெல்லாம் ஆண்டவரே, இது அமெரிக்காவில் பேசுறதுக்கு உதவி செய்யும் ஐயா. மரணத்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டான ஒரு வாழ்க்கை பாருங்க. மரணத்துக்கே டிமிக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நோயும் எல்லா பலவீனமும் எதை நோக்கி டிராவல் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா மரணத்தை நோக்கி தான் டிராவல் பண்ணி கொண்டு போகுது. 4 நாளைக்கு மேலே ஒரு காய்ச்சல் இருந்ததுன்னா ஏன் ஒரு மாதிரி கிடினஸ் ஆகுது? ஏன்னா மரணம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் மரணமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோய் ஆட்டோமேட்டிக்காக செத்து விழுந்துடும். நான் சொல்கிறேன், இந்த அட்மாஸ்பியரில் உங்கள் சுகரு, உங்கள் ப்ரெஷரு, உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு, உங்கள் தேவையில்லாத சரீர வளர்ச்சி எல்லாம் செத்து மடிய போகுது. எல்லாம் செத்து மடிய போகுது. எல்லாம் செத்து மடிய போகுது. எல்லாம் செத்து மடிய போகுது. எலியாவை பற்றி இன்னொரு கேரக்டர் உனக்கு சொல்கிறேன். கவனமாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ரெடியாக இருக்கிறேன். கப்புன்னு பிடிச்சிக்கிடணும். சரியா? கப்புன்னு பிடிச்சிக்கிடணும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், இது மேல் பூச்சா உங்களுக்கு மருந்து போடுற ஒரு கூட்டம் அல்ல, ஒரு வலி நிவாரணி கூட்டம் அல்ல. திரும்ப திரும்ப ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம், மனசுக்கு இதமாக இருக்கும், மனுஷன் ஆறுதலாக பேசுவார் அப்படின்னு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. இன்றைக்கு வார்த்தை மாம்சமாய் தான் நம்ம வெளியில் போகணும். ஏமே, நீ வார்த்தை மாம்சமாய் தான் வெளியில் போகணும். எலியாவை பற்றி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசிலாம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் சொல்லுவாப்ல. ஏசாயா புத்தகத்தில் பார்த்தா 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்லாம் எழுதியிருப்பார். இஸ்ரவேல் ஜனம் விடுதலை ஆகும் போது என்ன நடக்கும், திரும்ப கூட்டி சேர்த்தா என்ன நடக்கும், ஈவன் இன்னைக்கு நடக்கிற காரியத்தை கூட ஏசாயா என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். இதே மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் வரும் காரியங்களை குறித்து, பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை குறித்தெல்லாம் 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி மேக்சிமம் பார்த்தா 3.5 வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பார். எலியா தீர்க்கதரிசி 3.5 வருஷத்துக்கு என்ன நடக்கும், வெரி ஷார்ட் டைமில் தான் அவருடைய ப்ராஃபஸி இருந்திருக்குது. 3.5 வருஷத்துக்கு என்ன நடக்கும், 3.5 வருஷத்திற்குள்ள மழை வரும், மழை வராது, இவ்வளோதான். 3.5 வருஷங்களுக்குள்ள ஒன் டே ப்ராஃபஸி, ஒரு நாளில் என்ன நடக்கும், இதெல்லாம் தான் யார் சொல்லியிருக்கிறா, எலியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். 1000 தலைமுறைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னவங்க கூட செத்து போயிட்டாங்க. 1000 வருஷத்திற்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா செத்து போயிட்டாரு.
ஆபகுக் செத்து போயிட்டாரு, என்ன வேதத்தில் இருக்கிற சின்ன யோனா செத்து போயிட்டாரு, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் ஷார்ட் டைமில் சொன்ன இந்த தீர்க்கதரிசி சாகவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சாகவே இல்லை. சாகவே இல்லைங்கிறத விட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். எப்பெல்லாம் தேவனுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த எலியாவின் ஆவியை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அவன் சொன்ன தீர்க்க தரிசனமோ ரொம்ப ஷார்ட் தான். ஆனால் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவன் அப்பியரன்ஸ் ஆகிருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் உங்கள்கிட்ட எலியாவின் ஆவி இன்னையிலிருந்து வேலை செய்ய போகுது. எலியாவின் ஆவி உங்கள்கிட்ட வேலை செய்ய போகுது. ஒரு மரணத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள எலியாவின் ஆவி வேலை செய்யும். ஒரு நோயை பார்க்கும்போது எலியாவின் ஆவி உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஒரு தாழ்வான நிலையை பார்க்கும்போது எலியாவின் ஆவி உங்களுக்குள்ள வேலை செய்யும். சிலர் தரித்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள எலியாவின் ஆவி வேலை செய்யும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலையை தேடிட்டு இருக்கலாம், பொழப்பை தேடிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்ப சமாதானமே பெரிய விஷயமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்க எதிர்கால திட்டமே கேள்விக்குறியா இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு எலியாவின் ஆவி எழும்ப போது அது உங்களுக்கான பதில் மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு பதிலாக தேவன் உங்களிலிருந்து ஒரு எலியாவின் ஆவியை எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல செய்ய நல்ல நல்ல ஊழியம் செய்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ், பயங்கர டஃப்பு. ஜனங்கள் வந்து தேவனை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டைமில் மிச்சம் மீதி இருக்கிற தீர்க்கதரிசிகள்லாம் கொன்று குவிச்ச ஒரு நாட்களில் என்ன பண்ணுறான்னா, எலியா இந்த உலகத்திற்கு ஊழியத்துக்கு வரான். ரொம்ப டஃப் சிச்சுவேஷனில் எழுமி நிற்கிறான் பாருங்க. ஆகாப் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா. கேட்குறீங்களா? நிறைய பேர் கதை கேட்கறது இன்ட்ரெஸ்டாக இருக்கா? கதை தான் சொல்ல போகிறேன். ஆகாப் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா பாருங்க. இவனுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பேர்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். உம்ரி, சிம்ரி இப்படிலாம் பேர் வைக்கணும் பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிலாம் பேர் வச்சா எப்படி இருக்கும்? உம்ரி, சிம்ரி, எரேபியாம், இவங்கெல்லாம் தேவனை விட்டு தூர போகிறாங்க. விக்கிரகங்களை வணங்கி என்ன பண்ணுறாங்க? தேவனை விட்டு தூர போகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு சேட்டையை இந்த ஆகாப் ராஜா பண்ணுறான். இவங்கெல்லாம் பண்ணாத ஒரு சேட்டையை இந்த ஆகாப் ராஜா பண்ணுறான் பாருங்க. நான் சொல்கிறது எல்லாம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த ஆகாப் ராஜா மற்றவங்க பண்ணாத ஒரு சேட்டையை பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு கல்யாணத்தை முடிக்கிறான். இது ஒரு தப்பா அப்படிங்கிறீங்களா? ஒரு கல்யாணத்தை முடிக்கிறான். என்ன மாதிரி கல்யாணம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்கெல்லாம் விக்கிரக தோப்புகளை கட்டி வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் ஏல் பஹால் அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய மகளாகிய யாரை கட்டுறான்? எசபேல் அப்படின்னு ஒரு ஸ்திரியை கட்டுறான். இந்த ஏல் பஹால் அப்படிங்கிறது யாருன்னா, பாகால் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை, டைரக்டான ஒரு பிசாசை வழிபடுற ஒரு நபர் பாருங்க. அதனால தன்னுடைய பேரோடையே சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க? பாகால் அப்படிங்கிற பேரை சேர்த்து வச்சுக்கிட்டான். ஏல் பஹால், ஏல் பஹால் அப்படின்னு பேரை சேர்த்து வச்சுட்டான். அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறான்? எசபேல். பாகால்ங்கிற பேரை என்ன பண்ணுறான்? சேர்த்து வைக்கிறான். சொல்ல போனால் பிசாசை டைரக்டாகவே கல்யாணம் முடிச்சிட்டான். சிலர் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் தீர்க்க தரிசனம் சொல்லலை. டைரக்டாகவே ஈவில கல்யாணம் முடிச்சிட்டான் பாருங்க. இது வந்து கர்த்தருடைய பார்வையில் பயங்கரமான பொல்லாத ஒரு விஷயமா தெரியுது. அதனால வேதம் பதிவு பண்ணுறது, அவங்க முன்னோர்கள் செய்ததை விட
பயங்கர மோசமான காரியத்தை இவன் செய்கிறான் அப்படின்னு. இந்த எசபேல் ஸ்பிரிட்டு, எலியா ஒரு ஆவி இல்லையா? இப்போ இயேசு வந்து சிலுவையில் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாரும் ரோம போர்ச்சேவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? அவன் எலியாவை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. விரோதிக்கு கூட தெரியுது பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுன்னா எலியாவின் ஆவியை தேவன் எழுப்புவார் அப்படின்னு தெரியுது பாருங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டுன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் எலியாவின் ஆவி எழும்பி அதை மேற்கொள்ளும். அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணும், அதை டெஃபீட் பண்ணும், அதை சாகடிக்கும். முதல்ல இந்த எசபேல் ஆவியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எலியாவின் ஆவியை பற்றி பேசுகிறேன். அப்புறம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த எசபேல் ஆவி வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு விரோதமாக வேலை செய்யும் அப்படின்னா, அனைட்டட் பீப்புளுக்கு விரோதமாக இது வேலை செய்யும். அனைட்டட் பீப்புளை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். அவங்கள இது வேலை செய்ய விடாது. உடனே உங்களுக்குள்ள ஒரு திங்கிங் வரும், அனைட்டட் பீப்புள்னா ஏதோ ஒரு தெரிய தேவ மனிதனை பற்றி இவர் பேசுகிறாரு, ஏதோ ஒரு வல்லமையான தேவ ஊழியரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அபிஷேகம் இல்லாத ஒரு நபர் கூட இந்த இடத்துல கிடையாது. நல்ல கையை தட்டி தான் அபிஷேகத்தை ஹானர் பண்ணுங்களேன். உங்கள் மேலே தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக தான் இது என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது, அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். அவங்க வேலையை செய்ய விடாது. அவங்கள பயமுறுத்தும். எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? நான் சொல்கிற பயம் திடீர்னு கதவை திறக்கும்போது பக்கத்தில் இருந்து அப்படின்னு ஒரு பயம் வருதுல்ல, அந்த பயம் இல்லை. சரியா? அதுக்கு பேர் பயமே இல்லை. சயின்டிஃபிக்கலாக அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் இருக்குது. இந்த பேய் பங்களாக்குள்ளே போகும்போது யாராவது பிடின்னு காலை பிடிச்சிட்டா ஒரு பயம் பயப்பட வருது, அதெல்லாம் பயம் கிடையாது. அதுக்கு சயின்டிஃபிக்கலாக வேறு ஒரு பேர் இருக்குது. ரியல் பயம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவன் உங்களுக்கென்று வைத்த காரியத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கே ஒரு பயம் இருக்குது பாருங்கள். செழிப்பாகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. நோயிலிருந்து விடுதலையாகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. அடுத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு பயம் இருக்குது. பார்த்தீங்களா? இது எல்லாம் தி ஸ்பிரிட் ஆஃப் எசபேல். இதெல்லாம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். கண்ணியை வருவிக்கும். ஏதாவது ஒரு மனுஷனை குறித்த ஒரு பயம் இருக்குது பாருங்க. அது என்னவா? ஸ்பிரிட் ஆஃப் எசபேல். இன்னொன்று சொல்லுது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில், இந்த எசபேல் ஆவி தன்னை ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிடுமா. சொல்லிட்டு அட்ராக்ட் பண்ணி விபச்சார ஸ்திரீக்கு ஒப்பிட்டு இந்த ஸ்பிரிட்டை சொல்லுது வேதம். அட்ராக்டிங் ஸ்பிரிட். நான் சொல்ற அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அலங்கரித்து கொண்டு பண்ணுற அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லலை. லிப்ஸ்டிக் போடுறது, நல்ல லட்சணமாக ட்ரெஸ் உடுத்துறது, ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் இல்லை அட்ராக்ஷன். அது இல்லை, அந்த ஸ்பிரிட் இல்லை. அது நல்லது, அது நல்லா அலங்கரிக்கணும். தேவன் இந்த சரீரத்தை பேண சொல்லியிருக்கிறாரு. ஸ்லிம்மாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும், நல்ல முக அலங்காரமாக இருக்கணும், தலையை நல்லா நீட்டாக ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டிங் பண்ணி, கர்லிங் விட்டுனா கர்லிங் விட்டு என்னன்னாலும் செய்யலாம். அது கிடையாது அட்ராக்ஷன். நான் சொல்கிற அட்ராக்ஷன் என்னன்னா, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் செய்ய விடாமல் வேற எதுலையோ கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் எசபேல். ஸ்பிரிட் ஆஃப் எசபேல் அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும்? டைமை வேஸ்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணும். இதெல்லாம் தான் யாரு? தி ஸ்பிரிட் ஆஃப் எசபேல். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்பிரிட் ஆஃப் எசபேல் எப்பெல்லாம் எழும்புதோ அப்போ எல்லாம் தி ஸ்பிரிட் ஆஃப் எலியா will appear in the name of Jesus. Amen.
அவங்களே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஆமாம், எப்பெல்லாம் உங்களை ஏதோ ஒன்று பயமுறுத்துதோ இன்னையிலிருந்து பிடிச்சுக்கோங்க. அந்த பயத்தின் ஆவி வர்றதுக்கு முன்பதா உங்களுக்குள்ள எலியாவின் ஆவியை தேவன் எழுப்பி அந்த பயத்தை உங்க காலுக்கு மேலேயே போட்டு மிதிக்கும்படியா இதுவரைக்கும் இல்லாத ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையில இறங்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பிரிட், இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம். Amen. The spirit of Jezebel இது டெஃபிட் ஆயிடுச்சுன்னு சொன்னா போதும் பாருங்க, தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்க எளிதா பிடிச்சிட முடியும். Amen. ஒரு சம்பவம் நடக்குது பைபிள்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை இவ்வளவு பேர் அங்கீகரிச்சிருக்கிறீங்க. ஏமே நல்ல கைதட்டு. ஆக்சுவலி இது இயேசு எதுக்காக சொல்றாருன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அடுத்த வசனத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடக்க போகுது. ஏமே அதுக்கப்புறம் கைத்தட்டுங்க. இப்போ வேண்டாம் மொத்தமாக கைத்தட்டுவோம். அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல கவனமாக கூர்ந்து கவனிச்சிட்ருங்க. இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடக்க போகுது. ஏமே இயேசு தன்னுடைய வாயினால் சொல்கிற வார்த்தை இது. எலியாவின் நாட்கள். எல்லாரும் சொல்லுங்க, எலியாவின் நாட்கள். உண்மையில் சொல்ல போனால் ஸ்டாலின் ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது அப்படின்னு தானே சொல்லணும். ஒரு வருஷத்தை பற்றி சொல்கிறோம். 2024 அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் ஆட்சி பண்ணும் பொழுது அல்லது பாரத பிரதமர் மோடி ஆட்சி பண்ணும்போது அப்படின்னு தான் இயேசு சொல்லியிருக்கணும். ஆனால் வேதத்தில் அவர் சொல்றாரு எலியாவின் நாட்களில். ஆமென். ஆகாபின் நாட்களில் அல்ல, எலியாவின் நாட்களில். நான் சொல்றேன், இதுக்கு மேலே யார் ஆட்சிக்கு வரா, யார் இப்போ இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. வரலாறு ஒரு காரியத்தை பதிக்கப்பட போது அது நம்ம பேரை போட்டு அந்த நாட்களில் receive it in the name of Jesus. அந்த நாட்களில், ஜபகரின் நாட்களில், கணேசனின் நாட்களில், கார்த்திகனுடைய நாட்களில், சுதர்சன் நாட்களில், சரவணன் சார் நாட்களில், ஆலன் நாட்களில், ரவி அண்ணனுடைய நாட்களில், ஜான் அண்ணன் நாட்களில், ஐயப்பண்ணன் நாட்களில், கல்யாணி அண்ணன் நாட்களில், சிங்காரவேலை நாட்களில், தினகரனின் நாட்களில், பாபு வசந்தின் நாட்களில். நல்ல கையை தட்டி இனி ஒரு பதிவு உங்க பேர்ல உண்டாக போகுது. சார், உங்க பேர்ல ஒரு பதிவு உண்டாக போகுது. நான் ஒரு பத்திரத்தை பார்க்குறேன். உங்க பேர்ல நான் ஒரு பத்திரத்தை பார்க்குறேன். வழக்கமாக கிரீன் சைன் இருக்க வேண்டிய இடத்துல ரெட் சைன் உண்டாயிருக்குது. கர்த்தரே உங்களுக்காக சில கையொப்பங்களை தேவன் போடுறார். கர்த்தரே சில கையொப்பங்களை போடுறார். நிறைய டிராயிங் புக்ஸ் எல்லாம் பார்க்குறேன் நான் கண்ணு முன்னாடி. லாட் ஆஃப் டிராயிங் புக்ஸ், நிறைய படங்கள் நிறைந்த புத்தகங்கள். Thank you, Holy Spirit. Your waiting time is over from now. உங்கள் காத்திருப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்துருச்சு. நான் சும்மா சொல்லலை, இந்த இடத்துல அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சாட்சியெல்லாம் சிஸ்டர் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்த யாரும் எம்டியாக போனது இல்லை, இனி போக போகிறதும் இல்லை. எதற்காக நீங்கள் உள்ளே வந்தீங்களோ அதை இன்னைக்கு வாங்கிட்டு தான் போவீங்க. நைட்டு சைன் ஆகுமா, சண்டே சைன் ஆகுமா,
நான் முதலே சொல்லிட்டேன், இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் சூப்பர் நேச்சுரலாக இருக்க போது. எந்த நாள் டோரை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த நாட்களில் உங்களுக்காக மட்டும் சில கதவுகள் திறக்கப்படும். 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 யாருடைய நாட்கள் இல்லாமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்றாரு? எலியாவின் நாட்களில். எலியாவின் நாட்களில். எலியா அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தனா, அந்த ஸ்பிரிட்டுடைய கேரக்டர் என்னன்னா, இது தனியாக இருந்தாலும் பயப்படாது. நிறைய பேர் நீங்கள் யோசிக்கிறீங்க நம்மளை தனித்து விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நான் அவர்களை தனித்துவப்படுத்துவேன் அப்படிங்கிறது தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களை தனித்துவப்படுத்தி இருக்கிறார். உங்களை யூனிக்காக தேவன் வெளியில் தூக்கி இருக்கிறார். கர்த்தரே உங்களை செப்பரேட் பண்ணி இருக்கிறார். சில ஹிடன் டைம் கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். எலியாவை ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நாள் ஒளித்து கொண்டிரு அப்படிங்கிறார். கொஞ்ச நாள் ஒளித்து கொண்டிரு அப்படிங்கிறார். கொஞ்ச நாள் ஒளிச்சிரு. அந்த ஒளிந்திருந்த நாட்களிலும் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் அந்த இடத்துல உண்டானுச்சு. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை சில காலம் ஒளித்து வைத்திருக்கிறார்னா அவரே சூப்பர் நேச்சுரலாக சில ப்ரொவிஷன்ஸை உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். ஜஸ்ட் ரிசீவ் இட். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ். God is my provider. God is my provider. நான் ஒளிந்து கொண்டிருந்த நாட்களிலும் கர்த்தர் எனக்கு ப்ரொவைடராக இருக்கிறார். சொல்லும் போதே சில பணம் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும். சொல்லும் போதே சில பணங்கள் உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் துபாயில் இருக்கிறார். அந்த பறவைகள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். பறவைகள்லாம் வளர்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, புறால லெட்டர் வச்சு அனுப்பி விடுவாங்க. தகவல் பரிமாற்றத்திற்கு என்ன பண்ணுவாங்க, பறவைகள், ஆந்த, கழுகு, புறா, இந்த மாதிரி பறவைகளெல்லாம் ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் எலியாவின் நாட்களில் ஸ்பிரிட் ஆஃப் எலியா எழும்பி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, யாராலையும் பயிற்சி கொடுக்க முடியாத காகங்கள் வந்து அவனுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயிற்சியே ஆகலைனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் உண்டாகும். ப்ரொவிஷன்ஸ் உண்டாகும். ப்ரொவிஷன்ஸ் உண்டாகும். ப்ரொவிஷன்ஸ் உண்டாகும். யெகோவா ஈரே, He is my provider. அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். பல மாதங்கள் ஆனாலும் அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். சொல்லுங்க, He is my provider. He is my provider. 100 ரூபாய்க்கும் அவர் தான், 10 கோடிக்கும் அவர் தான், லட்சம் கோடிக்கும் அவர் தான். சில காலம் தேவன் செப்பரேட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரே உங்களை ப்ரொவைட் பண்ணுவார். நான் தான் உன் ஆதாரம் அப்படிங்கிறத தேவன் ப்ரூவ் பண்ணுவார். பரலோகம் ஒரு காரியத்தில் தீவிரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. பரலோகம் ஒரே ஒரு காரியத்தில் தீவிரமாக இருந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா, கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பரலோகம் உங்கள் வாசல் நேராக திறந்திருக்குது. அவர் இருக்கிறத பரலோகம் நிரூபிக்கும். அவர் உங்கள் பட்சமாக இருக்கிறார். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்களுக்காகவே இருக்கிறார். He is your provider. அவர் உங்கள் தேவைகளை பரிபூரணமாய் சந்திக்கிறவர். பரலோகம் ஒரு காரியத்தை தீவிரமாக இருந்துகிட்டே இருக்கு பாருங்க.
அது பார்த்தா ட்ரெயினே ஆகாத காரியத்தெல்லாம் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு வைக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்குது. வராத பணமெல்லாம் வந்து சேரும்னு அர்த்தம். இதை விட எப்படி சொல்கிறது, இதை இப்படியா ரிசீவ் பண்ணுவீங்க? வராத பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. வராத பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. வராத பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. நஷ்டப்பட்ட பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. தண்டியில் போட்ட மாதிரி போன பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. அரைஞ்சு போனதெல்லாம் வந்து சேரப்போகுது. மக்கி போனதெல்லாம் வந்து சேரப்போகுது. எழும்பவே எழும்பாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து சேரப்போகுது. திருட்டளவா போனதெல்லாம் வந்து சேரப்போகுது. பறி கொடுத்ததெல்லாம் வந்து சேரப்போகுது. ஏமாந்ததெல்லாம் வந்து சேரப்போகுது. கரைஞ்சு போனதெல்லாம் வந்து சேரப்போகுது. Because He is my provider. He is my provider. He is my provider. He is my provider. Amen. He is my provider. எலியாவின் ஆவி எழும்பும் போதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். இன்னொரு சொல்றேன் கேளுங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆசையா இருக்குதா? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே கண்ணு மூடி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பேசுறது ஜவகர் அல்ல, நீர். அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் டாடி, அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம கூட பழக்கமான அண்ணன் தானே, நம்ம கூட பழக்கமான நபர் தானே, நம்ம ஜாவா தானே அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இம்மானுவேல் என்ன ஒரு காரியத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஜான் ஜபராஜ் அண்ணா அவருக்கு ரொம்ப க்ளோஸ். ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய கதை அடிப்போம், நிறைய பேசுவாங்க, சினிமா பற்றி பேசுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க ட்ராவல் பண்ணும்போது. அது வரைக்கும் நண்பராக ஸ்நேகிதராக பார்த்துக்கிட்டே இருக்கிறவர், அவரை எப்போ அந்த மீட்டிங் ஸ்பாட்டில் போய் விடுறாரோ அப்போ இமானனை சொல்கிறாரு, எப்போ அவர் ஸ்டேஜ் ஏற போகிறாரோ அப்போ அவர் தேவ மனுஷன். இப்போ பேச போகிறது ஜான் ஜபராஜ் அல்ல, இப்போ பேச போகிறது கர்த்தருடைய ஆவியானவர். இந்த மைண்ட் செட்டில் போனது தான் என்னுடைய வளர்ச்சிக்கே காரணம் அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், நம்ம ஜாவா தானேன்னு மிஸ் பண்ணிடாதீங்க. பேசுறது கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி என்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். தி ஸ்பிரிட் ஆஃப் எலியா. இது தனியாக இருந்தாலும் தைரியமாக இருக்கும். இது எந்த சிச்சுவேஷன்லையும் ஜீவிக்கிற தேவனை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிடும். ஆமென். நான் சொல்கிறேன், எலியா ஊழியம் செய்த நாட்கள் ரொம்ப ஒஸ்டான ஒரு நாட்கள். நான் சொல்ல இல்லையா, பேயே கல்யாணம் முடிச்சிட்டான், அந்த மாதிரியான டைம் இவன் ஊழியம் செஞ்ச நாட்கள். தீர்க்கதரிசிகளெல்லாம் பார்க்குற தீர்க்கதரிசிகள்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கழுத்தை அறுத்து கொண்டு போடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ள வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வேலை நடந்துகிட்டு இருந்த டைமில் இந்த எலியா வந்து எழும்பி நிற்கிறான் பாருங்க. மீந்து இருக்கிற தீர்க்கதரிசிகளில் நான் ஒருவன் அப்படின்னு தைரியமாக நிற்கிறான். எத்தனை கை எதிர்த்து வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எலியாவின் ஆவி எழும்பும் போது உங்கள் கை இந்த ஊரில் ஓங்கி இருக்க போது, உங்கள் குடும்பத்தின் கரம் ஓங்கி இருக்க போது, உங்கள் கரம் ஓங்கி இருக்க போது. எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், எத்தனை பேர் உங்களை அசிங்கப்படுத்தி இருந்தாலும், எத்தனை பேர் நீ வேண்டான்னு உன்னை புறம்ப தள்ளி இருந்தாலும், எத்தனை பேரையோ பார்த்து அவங்க மூஞ்சில முழிக்க முடியாம நீங்க தவிச்சு ஒரு கோடி பின்னாடி ஒளிஞ்சு இருந்தாலும், நான் இன்னைக்கு சொல்றேன், அத்தனை பேர் முகத்துக்கு முன்பதாக உங்க முகம் பிரகாசமா எரிய போது, உங்க வாழ்க்கை பிரகாசமா எரிய போது, உங்க வாழ்க்கை எரிய போது.
ஸ்பிரிட் ஆஃப் எலியா எழும்பும்போது ஜீவிக்கிற தேவன் அதை நிரூபிச்சிடும். ஏமே இல்லை, இவங்களுக்குள்ள வேற என்னமோ இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகம் பார்க்க போகுது. இவங்க அப்பா கொடுத்ததுனால வரல, நல்லா தெரியும். இவங்க அம்மா கொடுத்ததுனால வரல, நல்லா தெரியும். இவங்க கூட வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதனால தான் இவங்க அப்பா கொடுத்ததெல்லாம் விட இவனால மேலே வர முடிஞ்சது. இதுதான் உங்களை பத்தி ஊர் பேச்சா இருக்க போது. விசுவாசிக்கிறவங்க நல்லா தட்டி நல்ல ஆமென். இந்த எலியாவினுடைய ஆவி சாவையே சாகடிக்கிற ஒரு ஆவி. ஆமென். அதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நீங்கள் விசுவாசிக்கும் போதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாம் செத்து விழுந்திருக்குது. ஆமென். இனி உங்கள் வியாதிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் வியாதி இருக்குது? சும்மா கை தூக்குங்க. ஏதோ சம்திங் ஏதோ சம்திங் ஏதோ சம்திங் ஏதோ சம்திங். The spirit of Elia is upon you. The spirit of Elia is upon you. Spirit of Elia is upon you. Spirit of Elia is upon you. ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், தி ஸ்பிரிட் ஆஃப் எலியா இஸ் அப்பான் யூ. உங்கள்கிட்ட ஸ்பிரிட் ஆஃப் எலியா எழும்புது. இன்னைக்கு நைட்டே போய் உங்கள் பிபி சுகரை செக் பண்ணி பாருங்கள், அது நில் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆமென். எவ்ரிதிங் வில் பி நார்மல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். மரணத்தையே தூக்கி சாப்பிட்ற ஒரு இந்த எலியாவின் ஆவி ஜெபத்தில் ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணுது. ஜெபத்தில் புது ட்ரெண்டை செட் பண்ணுது. ஜெபத்தினால சீசனையே மாற்றுது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியில் 10 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சீசன் மழையாக இருக்கணுமா, அடைமழையாக இருக்கணுமா, பேய் மழையாக இருக்கணுமாங்கிறத இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. கடைசி 10 நிமிஷம் நம்ம எழுப்பி ப்ரேயர் பண்ணும் பொழுது மழையா அடைமழையா பேய் மழையான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. வானம் திறந்து கொட்டுன்னு கொட்ட போகுது. ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது அடைமழைலாம் இல்லை, இது ஏதோ கோடை மழை மாதிரி இருக்கு. பேய் மழை வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இந்த கோடை வெயிலுக்கு எனக்கு அதெல்லாம் பத்தாதுங்க, பனிக்கட்டியா விழணும், ஆலங்கட்டி மழையா விழணும் நினைக்கிறவங்க தலைக்கு மேலே கையை தட்டி பிரேயர்ல ஒரு புது ட்ரெண்ட் செட் ஆக போகுது. பிரேயர்ல ஒரு புது ட்ரெண்ட் செட் ஆக போகுது. எலியாவின் ஆவி எழும்பி வானத்தை பூட்டி சாவியை தூக்கி பாக்கெட்ல போட்டு மறுபடியும் வானத்தை திறக்கிறதுக்கு பாக்கெட்ல கைவிட்டு திறந்த மாதிரி சில குடும்பங்கள் மீது இன்றைக்கு ஒரு டோர் ஓபன் ஆக போகுது. அது பேய் மழையை பொழிய போகுது, அட்டை மழையை பொழிய போகுது, ஆலங்கட்டி மழையை பொழிய போகுது. பேய் மழை எல்லாம் சொல்லுவோமா? பேய் மழை. மல்கியால சொல்லியிருக்குது, எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் எலியாவின் ஆவி எழும்பும், சகலவற்றையும் திருப்பி கொள்ளும் அப்படின்னு இருக்குது. தி ஸ்பிரிட் ஆஃப் எலியா எழும்பிருச்சுன்னா இழந்ததெல்லாம் திரும்ப வரும்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. ஐயோ, இதெல்லாம் வேற மாதிரி ரிசீவ் பண்ணி திருப்பிக்கோ, இழந்ததெல்லாம் திருப்பிக்கோ. இந்த எலியாவின் ஆவி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுது பாருங்க. 3.5 வருஷம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை இந்த எலியாவின் ஆவி செட் பண்ணுது.
உங்களுக்கு தெரியுமா? இது கர்த்தருடைய டைமிங். இந்த 3.5 வருஷம் அப்படிங்கிறது கர்த்தருடைய டைம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய டைம். 3.5 வருஷம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? 3.5 வருஷம். இந்த டைமை செட் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த எலியா. இயேசு எவ்வளவு நாள் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறதையே செட் பண்ணி கொடுத்தது இந்த எலியாவின் ஆவி. நான் சொல்றேன், உங்க காரியம் எத்தனை நாளுக்குள்ள முடியணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். அப்படி ஒரு எலியாவின் ஆவி தான் உங்களுக்குள்ள இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்குது. உங்க காரியம் 2 நிமிஷத்துல முடியணுமா? 2 நாள்ல முடியணுமா? 7 நாள்ல முடியணுமா? இல்ல 3.5 வருஷம் வரைக்கும் இழுக்கணுமாங்கிறத இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ முடிவு பண்ணிக்கோங்க. இயேசு ஊழியம் செஞ்சது 3.5 வருஷம். இன்னும் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, 1200 நாட்கள். 1200 நாள்னா என்ன வருது? 3.5 வருஷம். இயேசுவின் அரசாட்சியை பற்றி சொல்லும் பொழுது 7 வருஷம் இயேசுவின் அரசாட்சி அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதில் முதல் 3.5 வருஷத்தை விட, ஃபர்ஸ்ட் ஆஃப் 3.5 வருஷத்தை விட 2வது ஆஃப் என்ன பண்ணுது? அவருடைய ஃபுல் பவரும் அந்த 3.5 வருஷத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுது. அந்த 3.5 வருஷத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுது. தானியேல் தீர்க்க தரிசனத்தில் பார்த்து சொல்கிறான் 1335 நாட்கள் அப்படின்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 11:2 42 மாதங்கள். இது எல்லாம் எதை சொல்லுதுன்னா, இந்த 3.5 வருஷம் அப்படின்னு எலியா செட் பண்ண ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் சில டைமிங்கை செட் பண்ண போகிறீங்க. அதை வச்சு தான் அடுத்த தலைமுறைகள் எனக்கு அவருக்கு நடந்ததை அதே மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்ல போகுது. அவருக்கு எப்படி ஒரே நாளில் மாறிச்சு, எனக்கும் அது மாறட்டும். அவருக்கு எப்படி 2 நிமிஷத்தில் அது மாறிச்சு, எனக்கும் அது மாறட்டும். அவருக்கு எப்படி அந்த வானம் திறந்தது, அதே மாதிரி என் வாழ்க்கையில நடக்கட்டும். அடுத்த தலைமுறையெல்லாம் விடுங்க. எலியா ஓப்பன் பண்ண அந்த 3.5 வருஷம் ஊழியம் இருக்கு பார்த்தீங்களா? எலியா ஓப்பன் பண்ண அந்த 3.5 வருஷம், அதை பரலோகமே பார்த்து நானும் இதே 3.5 வருஷத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஊழியம் இருந்திருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவினுடைய ஊழியம் எவ்வளவு நாள் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். இயேசுவே இந்த நிமிஷத்தில் ஊழியம் செய்து இப்போவே அதை மாற்றுங்க நீங்கள் சொல்லும் போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாக போகுது. நல்ல கையை தட்டி பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே நாட்களில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3.5 செஞ்சுரி அதோடைய பவர் அப்படியே இருந்திருக்குது. பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த காரியங்கள்லாம் 3.5 செஞ்சுரி 350 வருடங்கள் அது அப்படியே இருந்திருக்குது. மார்ட்டின் லூதர் கிங் எழும்பி ஒரு அந்த இருண்ட நாட்களை முடித்து திரும்ப ஆரம்பிக்கும் போது பார்த்தா அதே மாதிரி 350 வருடங்கள் அது அணையாமல் பிரகாசமாக இருந்தது. இது எல்லாம் எங்கே செட் ஆனது அப்படின்னா, எலியா எதை செட் பண்ணானோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது பாருங்கள். அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 3.5 வருஷமாக நீங்கள் முட்டி மோதிட்டு இருந்த காரியத்திற்கான ஆன்சரை இன்றைக்கு இரவு உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பெறுவீங்க. It's a prophecy. It's a prophecy. இந்த மேல் வீட்டாரை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? மறுபடியும் ஸ்டோரி சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்டோரி சொல்ல போகிறேன். பெந்தேகோஸ்தே நாட்களில் நடந்த அந்த சம்பவம் போல நிறையா காலகட்டத்தில் தேவன் சில காரியங்களை செய்திருக்கிறார்.
அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு ஒரு ரிவைவல் நடந்திருக்குது. பெந்தேகோஸ்தே நாட்களில் எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். அந்த ரிவைவல் ஆரம்பித்த சுவிசேஷம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது பெந்தேகோஸ்தே நாட்களில் என்ன நடந்துச்சு, எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினாங்க. அந்நிய பாஷையை பேசலை. நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்நிய பாஷை டங்ஸ் பேசுகிறோம் இல்லையா, அது வந்து ப்ரேயர் டங்ஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ப்ரேயர் டங்ஸ், அந்நிய பாஷை, ப்ரேயர் டங்ஸ். ஆனால் பெந்தேகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்டது என்னென்னா மிஷினரி டங்ஸ். வெவ்வேறு ஊர்க்காரங்களுடைய பாஷையை இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவரெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தும் நம்ம பாஷையை எப்படா பேசுகிறான் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு ரிவைவல் தான் எங்கே நடந்துச்சுன்னா இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலில் நடந்துச்சு பாருங்க. பற்பல பாஷைகளை ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். அப்போ அங்கே ஒரு குழு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் அந்நிய பாஷையை பேசும்போது இவர் வந்து எந்த ஊர் பாஷையை பேசுகிறாரு அப்படின்னு அனலைஸ் பண்ணி யார் எந்த பாஷையை பேசுனாங்களோ அந்த பாஷைக்கு மிஷினரியாக அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. 1902 ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் அந்த ரிவைவல் நடந்த அந்த வீட்டில் ஒரு பாஷையை பேசியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் உள்ள ஒரு லாங்குவேஜ், அதுவும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சி, அது மலையாளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை கேரளாவுக்கு மினிஸ்ட்ரி அனுப்புனாங்க. அந்த ஊர் பேர் அடூர். அந்த ஊர் பேர் அடூர். பாருங்க, ஒரு ரிவைவல் ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா இன்றைக்கு இந்திய தேசமே வியந்து பார்க்கக்கூடிய ப்ராஃபட் டிஜோ தாமஸ் அந்த அடூர் ஊர்ல இருந்து தான் எழும்பி இருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு ரிவைவல் நடக்க போகுது. அது வரலாற்று பதிவாக இருக்க போகுது. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி வாங்க. என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ரிவைவல் உண்டாக போகுது டாடி. இன்றைக்கு என் லைஃப்ல ஒரு ட்ரெண்ட் செட் ஆக போகுது. இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு ட்ரெண்ட் செட் ஆக போகுது. என் லைஃப்ல ஒரு ட்ரெண்ட் செட் ஆக போகுது. ஏமே இல்லை சொல்லுங்க, என் லைஃப்ல ஒரு ட்ரெண்ட் செட் ஆக போகுது. இதெல்லாம் எப்படி நடக்கு தெரியுமா? எலியா அந்த நாட்களில் செட் பண்ணி வைத்த அந்த காரியங்கள் கரெக்டா இருண்ட காலம் முடியும் போது பார்த்தா 3.5 செஞ்சுரியா இருக்குது. 3.5 செஞ்சுரி, 3.5 இப்படினே வருது. பெந்தேகோஸ்தே ரிவைவல் அப்படி நடக்குது. அடுத்த இருண்ட காலம் வந்து அடுத்த எசபேலின் ஆவி எழும்பும் போது மறுபடியும் எலியாவின் ஆவி ஒரு புதிய ட்ரெண்டை செட் பண்ணி மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுது. நான் சொல்றேன், எசபேலின் ஆவி உங்க வாழ்க்கையில ஒரு இருண்ட நாட்களை உண்டு பண்ணியிருந்தா இன்றைக்கு மறுபடியும் ஒரு புதிய ட்ரெண்ட் செட் ஆகி உங்க இருண்ட காலத்திலிருந்து நீங்க வெளியில வர போறீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய ரிவைவலா எழும்ப போகுது. தேசத்திற்காக நீங்க நிக்க போறீங்க. முடிக்க போறேன். கடைசி ஒரே ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஏலியாவுக்கு காகங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காகங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குது காலையிலையும் நைட்டும். அப்போ மத்தியானத்துக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துருக்குது? மத்தியானம் ஃபாஸ்டிங். சரி, நம்மளுடைய கேலண்டருக்கும் யூதர்களுடைய கேலண்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். இப்போ இயேசுடைய மரணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காலண்டர் அடிப்படையில் பார்த்தா வெள்ளிக்கிழமை செத்தார். வெள்ளிக்கிழமை மிட் நைட்டுக்கு மேலே தான் அவரை கல்லறைக்குள்ளே கொண்டு போனாங்க. 3 நாள் அளவும் கல்லறைக்குள்ளே இருக்கணும். ஆனால் பார்த்தா நம்மளுடைய கேலண்டரின் அடிப்படையில் பார்த்தா வெள்ளிக்கிழமை மிட் நைட்டில் 12 மணி அப்படிங்கும்போது சனிக்கிழமை ஆயிடுது. இப்போ சனிக்கிழமை தூக்கி அவரை கல்லறையில் வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எழும்பிடுறாரு. அப்போ டோட்டலாக பார்த்தா ஒரு நாள் தான் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். ஆனால் யூத கேலண்டருங்கிறது வேற. அவங்களுக்கு சாயங்காலம் அப்படிங்கிறது எப்படின்னா மத்தியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது
ஒரு டே ஸ்டார்ட் ஆகிறது நைட்டு 9 மணிக்கு. அப்படி பார்க்கும்போது தான் வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு வைக்கிறது அவனுக்கு முதல் நாள். அப்புறம் 2வது நாள் சனிக்கிழமை, 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். அவன் கேலண்டர் அடிப்படையில் பார்த்தா தான் அது சரியாக வருது பாருங்க. இப்போ இந்த எலியா ஃபாஸ்டிங் இருந்தால் பார்த்தீங்களா, அந்த டைமிங் 3.5 வருஷம் ஒரு ஃபாஸ்டிங் அவன் ஃபாலோ பண்ணுறான். மத்தியானம் 12 மணி, அதாவது நம்ம ஊர் டைமுக்கு நான் சொல்கிறேன், 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு ஃபாஸ்டிங் இருந்துக்கிட்டே இருக்கிறான். காலையில் சாப்பிட்றான், நைட்டு சாப்பிட்றான். இந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த டைமிங்க்கு பேர் தான் வேதம் சொல்லுது அந்தி பலி, ஈவினிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. இல்லை சொல்லுங்கள், ஈவினிங் சாக்ரிஃபைஸ். தீர்க்க தரிசனமாக நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன். வேதத்தில் சொல்லியிருக்கிற அங்கங்கே எல்லா விஷயத்தையும் இழுத்து கொண்டு வந்து அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது? இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நானும் ஒரு யூதன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, கிறிஸ்துவுக்குள்ளான விருத்த சேதம் பண்ணப்பட்ட யூதர்கள். அப்போ அவன் டைமிங்கும் ஏன் டைமிங்கும் ஒன்று தான். இந்த வருஷம் யூதர்களுடைய கேலண்டரில் 5784, 5784 அதுதான் அவங்களுடைய வருஷம். நம்ம கேலண்டர் எல்லாமே ஜீசஸனுடைய பிறப்பின் அடிப்படையில் வந்த கேலண்டர். 2024 அப்படி நம்ம சொல்கிறது இயேசுவின் பிறப்பின் அடிப்படையில் வந்த கேலண்டர். ஆனால் யூதர்களுடைய கேலண்டர் ஆபிரகாமின் பிறப்பிலிருந்து அவங்களுக்கு சொல்லப்படுகிற கேலண்டர் பாருங்கள். அந்த 5-7-8-4 அப்படிங்கிறது ஓப்பன் டோர் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நானும் நீங்களும் யூதனாக இருக்கிறதுனால அதே ஓப்பன் டோர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. நியூ ட்ரெண்ட் செட் பண்ணுறோம். இன்றைக்கு ஒரு நியூ ட்ரெண்ட் செட் பண்ணுறோம். நீங்கள் போகிற இடமெல்லாம் டோர் ஓப்பன் ஆகும். போகிற இடத்தெல்லாம் வாசல் திறக்கும். உங்களுக்கு முன்பதாய் ஒரு தேவதூதன் போய் அந்த டோரை மிதிச்சு திறந்து, நீங்க தட்டி திறக்காததெல்லாம் இனி தேவதூதர்கள் கால் மிதியினால திறக்க போகுது. ஹேவனுடைய கையினால திறக்க போகுது. சரி, இப்படியே போனா போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். எஸ்ரா புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சீரழிஞ்சு போன நாட்களில் இந்த அந்திபலி நேரத்தில் ஜெபிக்கிறான் பாருங்க. அந்திபலி நேரத்தில் ஜெபிக்கிறான். பார்த்தா காலங்கள் மாறுது. தானியேல் இந்த அந்திபலி நேரத்தில் ஜெபிக்கிறான், காலங்கள் மாறுது. இதெல்லாம் யார் செட் பண்ணி விட்டா அப்படின்னா நம்ம எலியா. உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். எலியாவும் பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகளும் நிற்கிறாங்க. எலியா சிங்கிள் ஆளு, 1 மேன் ஆர்மி, ஒரே ஸ்பிரிட்டு. ஆப்போசிட்டில் இருக்கிறது 400க்கும் அதிகமான ஸ்பிரிட்டு. நான் முதலே சொன்னேன், எலியாவின் ஆவி எதற்கும் பயப்படாது. சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் மாதிரி இருக்கும். இதை நின்றுட்டுருக்கு. ஏத்தாப்புல 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இப்போ எலியா போட்டிக்கு கூப்பிடுறாரு. என்ன மாதிரி போட்டி? 2 காளைகளை எடுத்து வைப்போம். பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமான ஒரு கை பார்த்துருவோம். எந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறது தான் எலியாவின் ஆவி. ஆமாம், எந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். நான் சேவிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் எலியாவின் ஆவி. 2 டீமும் நிற்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கை என்ன பண்ணிடுறாரு? பாகாலை சேவிக்கிற ஆட்களுக்கு எலியா கொடுத்துட்றாரு. ப்ரேயர் பண்ணுங்கடா, வானத்திலிருந்து அக்னி இறங்கணும். நெருப்பு பற்ற வைக்காமல் அக்னி இறங்கணும். எது அக்னியை இறக்குதோ அதுதான் தெய்வம். எது அக்னியை இறக்குதோ அதுதான் தெய்வம். இதுதான் போட்டி. காலை எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா பாகாலை சேவிக்கிறவங்க மத்தியான வேளை வரைக்கும் அப்படின்னு இருக்குது. மத்தியானம் வரைக்கும் கதறான், கத்துறான், கூப்பிடுறான்.
அக்கினி இறங்கின பாடு இல்லை, ரத்தத்தெல்லாம் கீறி படாத பாடு படுறான். அக்கினி இறங்கலை. எலியா எழும்பி என்ன பண்ணுறான்? கிண்டலே பண்ணுறான். ஒருவேளை டூருக்கு போயிருந்தாலும் போயிருப்பான், தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பான், போய் தட்டி எழுப்பு அப்படின்லாம் கிண்டல் பண்ணுறான். ஒரு டைமிங்காக எலியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு டைமிங்காக. என்ன டைம் நான் சொல்கிறேன் பாருங்க. ரெடியாக இருக்கிறீங்களா? தேங்க்யூ ஃபாதர். 18வது அதிகாரம் 29வது வரும். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இப்போ எலியா எழும்பி என்ன பண்ணுறான்? அந்த இடத்த குழி தோண்டி ஒரு வாய்க்கால் தண்ணி உள்ள ஓடியாக வச்சு விறகுகளை வச்சு குடங்குடமாக தண்ணியை ஊற்ற சொல்கிறான் பாருங்க. குடங்குடமாக தண்ணியை ஊற்ற சொல்கிறான் பாருங்க. 36வது வசனம் எப்படி சொல்லுது? அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 3 வருஷமா இந்த அந்தி பலி செலுத்துற நேரத்தில் உட்கார்ந்து பவர் ஏற்றி 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 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்தி பலி வரட்டும், அந்தி பலி டைம் வரட்டும், ஈவினிங் சாக்ரிஃபைஸ் டைம் வரட்டும். அப்போ நான் பேசினா இது வரைக்கும் நடக்காத சூப்பர் நேச்சுரல் நடக்கும். ஏமே தட்டிருங்க, நல்லா தட்டிருங்க. அடுத்தும் தட்ட வேண்டியிருக்கும். நான் முதலே சொன்னேன், எல்லா காலண்டரையும் எல்லா நல்ல காரியங்களையும் கர்த்தருடைய பேர்னால இழுத்து கொள்ளக்கூடிய வல்லமை, இழுத்து கொள்ளக்கூடிய அதிகாரம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இந்த நேரத்தை நான் அந்தி பலி நேரமாக டிக்ளேர் பண்ணுறேன். எதெல்லாம் நீங்கள் அக்கினி இறங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இறங்க போகுது, அதெல்லாம் இறங்க போகுது. எதெல்லாம் அக்கினி இறங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இறங்க போகுது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு நியூ ட்ரெண்ட் இந்த இடத்துல செட் ஆகும். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிராத சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு உண்டாக போகுது. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் பேர்லையும் நான் இப்போ கை வைக்க போகிறேன். நீங்கள் யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன அடமலை பொழியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க. இது அந்தி பலி செலுத்துகிற நேரம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நடக்குமா நடக்காதான்னு ஏன் இப்படியே தவிக்கிட்டு இருக்கிற? இது அந்தி பலி செலுத்துகிற நேரம். உன் தொல்லைக்கெல்லாம் ஒரு பெரிய முடிவு உண்டாகிற நேரம். உன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்கக்கூடிய நேரம். உன் சரீரத்தில், உன் குடும்பத்தில் நீ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போற. உன்னில் இருக்கிற எலியாவின் ஆவி இன்றைக்கு எழும்புகிற நேரம். I impart in the name of Jesus.
ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். 12 to 3 சரியா, மத்தியானம் 12 to 3 ஏதாவது ஒரு நாள் டைம் எடுத்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். 12 to 3 இதை நான் மட்டும் சொல்லலை, எலியாவும் சொல்லியிருக்கிறாரு. நான் ரொம்ப கனப்படுத்துகிற ப்ராஃபட் ஷெப்பர்ட் புஸ்ரி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்ததுக்கு இந்த ஜெப வேலையை நான் ரொம்ப பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். என் குடும்பம் எனக்கு ஏதோ நடக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஆனால் தேசத்திற்காக நான் ஏதோ செய்யணும், என் தலைமுறை தொடணும், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலெல்லாம் கை வைக்கணும், என் மூலியமாக ஏதோ ஒரு கோடி ஜனங்கள் வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 12 மணிலேருந்து 3 மணி அதில் என்னைக்காவது டைம் எடுத்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பவரும் கூடும், மற்றவங்க மூலியமாக உங்களுக்கும் பவர் கூடும். ஆமென், ஹல்லேலூயா, glory to be the living God. So it's a wonderful time, offering time. ஸோ உங்களுடைய இந்த வார்த்தை உண்மையிலே என்னை ப்ளஸ் பண்ணிச்சு. இன்றைக்கு ஏதோ எனக்கு ஒன்று நடந்திருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் விதைக்கலாம். கண்டிப்பாக இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், ஒவ்வொரு மாதத்திற்கும் தேவையான அந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுங்கிறது முந்தின மாதமே சந்திக்கப்பட்டுருது. அதனால் நீங்கள் அதுக்காகலாம் விதைக்க வேண்டாம். ஐயோ பாவம் சாப்பாடெலாம் போடுறாங்க, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு போட வேண்டாம். இல்லை, ரியலாக இந்த வார்த்தையை நான் ஹானர் பண்ணுறேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நான் ஹானர் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் ஹானர் பண்ணுறேன், இந்த அட்மாஸ்பியருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் விதைக்கலாம். யூடியூப்பில் ஜவஹர் பாலு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்முடைய மெசேஜஸ் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது போட்டு விடுவாங்க. அதை நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் விதைக்கலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. God bless you. God bless you.